சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல நம்ம மீனாவோட அம்மாவையும், தங்கச்சியும் தான் காமிக்கிறாங்க. கோயில்ல பூ கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப சத்யா வராப்ல. சத்யா இப்பலாம் நல்ல விதமா திருந்தி காலேஜுக்குலாம் போய்க்கிட்டு இருக்கிறாப்ல. சத்யாவுக்கு கூடிய சீக்கிரமே எக்ஸாம் வரப்போகுது. ஸோ எக்ஸாம்ல நல்லபடியா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக் குடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து கரெக்ட்டா நம்ம மீனாவும் வராங்க. மீனா வந்தது மட்டும் இல்லாம, சத்யாவோட செலவுக்கு பணமும் குடுக்குறாங்க. ஏன்னா, இப்ப சத்யா தான் சித்திக்கிட்ட போறது இல்லையா? அப்ப சத்யாவுக்கு பணம் கிடைக்காது இல்லையா? அதுக்காக மீனாவும் குடுக்குறாங்க. அப்ப அந்த கோயில்ல வந்து பார்த்தீங்கன்னா, வருஷம் வருஷம் கொலு வைக்கிற அம்மா வந்து, "இந்த வருஷம் என்னால வைக்க முடியாது" அப்படின்னு சில காரணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, "நீங்களே கொலு வையுங்க. அதுக்கான செலவெல்லாம் நான் ஏத்துக்கிறேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பூசாரிய அழைச்சுக்கிட்டு வந்து. ஸோ நம்ம மீனாவும், "சரி எங்க அம்மா எல்லாமே செய்வாங்க" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப கூட இருக்கிறவங்கலாம் சேர்ந்து நம்ம மீனா கிட்ட, "நீனும் உன் வீட்ல கொலு வையுமா? உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல, கொலு வச்சா வீட்ல குழந்தை பொறக்கும்" அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்ம மீனாவுக்கும் உடனே ஆசை வந்துருது, நம்ம வீட்லயும் கொலு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, உடனே தன்னோட வீட்டுக்காரர் முத்து கிட்ட சொல்லி கேட்கிறாப்ல. முத்து என்ன வேணாம்னா சொல்லுவாப்ல, ஆனா விஜயா ஒத்துக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ அம்மா ஒத்துக்காதே என்ன செய்றது? அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. வேற யார்கிட்டயாச்சும் சொல்லி விஜயா கிட்ட சொல்ல சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப ஃபைனலா அப்பாகிட்டயே சொல்லி பேச வைக்கலாம் அப்படின்னு முடிவு எடுத்து, அப்பா மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா கேட்க சொல்றாங்க. அண்ணாமலையும் போய் விஜயா கிட்ட கேட்கறாங்க. விஜயாவுக்கு உடனே புரிஞ்சிடுது. ஏன்னா பக்கத்திலேயே முத்துவும், மீனாவும் இருக்கிறதுனால, இவங்க சொல்லி தான் இவரு வந்து கேட்கிறாரு அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுகிட்டு, "இல்ல, இல்ல முடியவே முடியாது. நம்ம வீட்லலாம் அதெல்லாம் நடந்ததே இல்லல்ல. இவங்க 2 பேரும் சேர்ந்து வச்சாங்கன்னா, அது நல்லாவே இருக்காது. இவங்களுக்கு என்ன தெரியும் குழு வைக்கிறத பத்தி? அதெல்லாம் வச்சா டெய்லியுமே பூஜை பண்ணணும். ஆளுங்கலாம் வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் குடுக்கணும்." அப்படி இப்படின்னு ஏதேதோ சொல்லி தட்டி கழிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, பாட்டு பாடணும் டெய்லியும் அப்படின்னு விஜயா சொல்றாங்க. உடனே நம்ம அண்ணாமலை ஒரு பெரிய ஐஸா தூக்கி நம்ம விஜயா தலையிலேயே வச்சர்றாங்க. "நீ தான் நல்லா பாட்டு பாடுவல்ல, உன் குரல் கூட பி. சுசீலா வாய்ஸ் மாதிரியே இருக்கும்" அப்படின்னு ஒரு ஐஸ தூக்கி வச்சதுதான். அப்படியே நம்ம விஜயா இறங்கிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் கொலு வைக்கிறதுக்கும் சம்மதம் சொல்லிடுறாங்க. இது இன்னைய எபிசோட்ல இதுதாங்க நடந்திருக்கு. பெருசா வேற எதுவும் நடக்கல. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.